கேரள மாநிலத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் சமீபத்தில் நடைபெற்றது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டன. இதில் ஆளும் கம்யூனிஸ்ட் கூட்டணி, காங்கிரஸ் மற்றும் பாஜக என மும்முனை போட்டிகள் நிலவியது. இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் இடதுசாரி கூட்டணி பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. கேரள மாநிலத்தை பொறுத்தவரை கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் கட்சியும் ஆட்சி செய்து வருகின்றன. இந்த நிலையில் கேரளாவில் பாஜகவுக்கு இடமில்லை என்று சொல்லப்பட்டு வந்தது. அதே சமயம் 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜக சார்பில் நடிகர் சுரேஷ் கோபி போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் பாஜக நாங்கள் இடம் பிடிப்போம் என உறுதியாக நம்பிக்கை தெரிவித்து வந்தனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் அதற்கு தெம்பூட்டும் வகையில் அமைந்துள்ளது. இந்த நிலையில் பாலக்காடு, திரிபுவனந்தபுரா உள்ளிட்ட நகராட்சிகளில் பாஜக அமோக வெற்றி பெற்றுள்ளது. அதே சமயம் யாரும் எதிர்பாராத வகையில் திருவனந்தபுரம் மாநகராட்சியில் அக்கட்சி வெற்றி கொடி நாட்டியுள்ளது. இது பாஜகவின் மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. மொத்தமுள்ள 101 இடங்களில் பாஜகவுக்கு பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி திருவனந்தபுரம் மாநகராட்சியில் இப்போது வெற்றி பெற்றுள்ளது. இதனை அக்கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகின்றனர்.